அப்பன் சுவாமிகள் மட்டும் எதுக்கு பந்தம் அப்படின்னு சொல்லி அதுவும் 8 விதமான பந்தங்களை எழுதியிருக்காரு. அதுக்கு அந்த பந்தம் அப்படின்னு பெயர் வச்சதுக்கான முக்கிய காரணம் என்ன? நம்ம முருகன் கொஞ்சம் ஸ்பெஷல்ல. மோர் தென் ஸ்பெஷல். அதனால அவர் குடும்பமா 1 பத்தாதுன்னு 2ஓட இருக்காரு. அதனால அவருக்கு குடும்பமோட இருக்கிறது தான் முருகனுக்கு பிடித்த ஒரு நிகழ்வு. எல்லா சித்தர்களும் விட்டுட்டு வாங்க, விட்டுட்டு வராதீங்க அதெல்லாம் தாண்டியும், சித்தர்கள் இசைக்கோல்ட்டு அப்படி நம்ம போட்டாலே அவர்கள் உலகத்திற்கு நன்மைகளை தரதற்காக அவதரித்தவர்கள் அப்படின்ற மாரி தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுவும் முருகப்பெருமானை எந்த சித்தரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் உலக மக்களுடைய நன்மைக்காக மட்டும் தான் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இன்றளவும் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்க அத வேற மாரி பார்த்தா மிகப்பெரிய சயின்ஸ், மிகப்பெரிய மேத்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா, மிகப்பெரிய ஆன்மீகம். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட அதர்வனத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல இருக்கு. எப்பயுமே தீமை தலை தூக்கும்போது டைரக்டாலாம் கடவுள் வர மாட்டார்ல. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆயுதத்த அனுப்புவார்ல. அந்த மாதிரியான ஆயுதம் தான் இந்த சித்திரங்கள் மூலமாக பண்றது. யாரெல்லாம் சித்திர கவி பாட முடியும் அப்படின்னு